Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நாம சின்ன பசங்களா இருக்கும்போது கண்டிப்பா ரப்பருக்காக சண்டை போட்டிருப்போம். ஏன் இப்ப கூட சின்ன பசங்க ரப்பருக்காக சண்டை போடுறதை நீங்க பார்க்கலாம். அதுலயும் கலரா டிசைனா வாசனை வர ரப்பர் வாங்கி தர சொல்லி உசுர் எடுப்போம். அப்படிப்பட்ட இந்த ரப்பர் ஒரு ஆக்சிடென்டால தான் உருவாச்சுன்னா நம்ப முடியுதா? இன்னைக்கு நாம இந்த வீடியோல சின்ன ஒரு ஆக்சிடென்டால எப்படி ரப்பர் உருவாச்சுன்றத பத்தியும் இந்த ரப்பரை எப்படியெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றத பத்தியும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எரேசரோட ஹிஸ்டரியை பார்த்துடலாம் வாங்க. எரேசரை 1839ல தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா ரப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 1795லயே பென்சில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா பென்சில் கண்டுபிடிச்சு 44 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரப்பரையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ரப்பரை கண்டுபிடிக்கிறது முன்னாடி வரைக்கும் பென்சிலால ஏற்பட்ட ஏதாவது தப்பை அழிக்கிறதுக்கு பிரெட் கிரம்ஸ், வேக்ஸ், சொரசொரப்பா இருக்கிற சின்ன கல்லை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல ரப்பரை ஒரு ஆக்சிடென்டால கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னல, அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கிலீஷ் இன்ஜினியர் எட்வர்ட் நரேன் அப்படின்றவரு அவரோட பாக்கெட்ல பிரெட் கிரம்ஸையும் ரப்பரையும் வச்சிருந்தாரு. அந்த காலத்துல அத ரப்பர்னு சொல்லாம கம் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அத துணி செய்யறதுக்கு, பேக் செய்யறதுக்கு, ஷூ செய்யறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எட்வர்ட் பென்சிலால ஏற்பட்ட தப்பை அழிக்கிறதுக்கு பிரெட் கிரம்ஸுக்கு பதிலா கம் எலாஸ்டிக்கை எடுத்து அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இது மத்தது எல்லாத்தையும் விட ரொம்ப கிளியரா அழிக்குது அப்படின்றத நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் கூட இதுக்கு கம் எலாஸ்டிக் அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1839ல தான் சார்லஸ் குட்யர் அப்படின்றவரு வால்கனைசேஷன் அப்படின்ற கெமிக்கல் ப்ராசஸ ரப்பர்ல பண்ணாரு. அதாவது கம் எலாஸ்டிக் கூட சல்ஃபரையும் வேற சில ஆக்சிலேட்டரையும் ஆட் பண்ணி 140 to 160 டிகிரி செல்சியஸ்க்கு அதை நல்லா ஹீட் பண்ணி ஹார்டன் பண்ணாரு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த ரப்பர் எல்லா கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஹார்டனாவும் இருந்துச்சு. அதே மாதிரி எந்த ஸ்மெல்லும் இல்லாம நாம தேவைப்படுற ஸ்மெல்ல இன்க்ளூட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த ரப்பரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன்னா அந்த ரப்பரை தயாரிக்கப்படுற லேட்டெக்ஸ் மரத்துல இருந்து தானே எடுக்கிறாங்க. அதனால அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட ரப்பரும் ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்குல ரப்பர் எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுற பொருளா மாற ஆரம்பிச்சுது. இதனால எரேசர் செய்யறதுக்கு ஆர்டிபிஷியலா ஏதாவது வேணும்னு நினைச்சாங்க. அப்பதான் 1909ல சிந்தட்டிக் ரப்பர் அப்படின்ற ஒன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த சிந்தட்டிக் ரப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ₹1 ₹2க்குன்னு சீப் ரேட்ல எல்லாருக்கும் எரேசர் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா நம்ம யூஸ் பண்ற எல்லா எரேசரும் சிந்தட்டிக் ரப்பரால தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேச்சுரலா கிடைக்கிற ரப்பராலையும் எரேசர் இப்பவும் செய்யறாங்க தான். ஆனா அது எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லி. இன்னொரு விஷயம், சின்ன பசங்க வீட்டுல எரேசரை கடிக்கிறத பார்த்தா இது நேச்சுரல் ரப்பர்ல இருந்து தயாரிக்கிறது தான், அதனால ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அசால்ட்டா நினைச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த எரேசர் எல்லாமே சிந்தட்டிக் ரப்பரால தயாரிக்கப்பட்டது. அதாவது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸால தயாரிக்கப்பட்டது தான் இந்த சிந்தட்டிக் ரப்பர். அது சாப்பிட்டா என்ன ஆகும்னு நான் சொல்றதை விட கூகுள் பண்ணி பாருங்களேன், ஷாக் ஆயிடுவீங்க. சரி வாங்க இப்போ எரேசர் எப்படி ரெடி பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிங்க் எரேசர் ரெடி பண்றதுக்கு தேவையான மெயின் ஐட்டம் சிந்தட்டிக் ரப்பர். இந்த சிந்தட்டிக் ரப்பரை பெரிய ரோலர்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுல சல்ஃபரையும் ரெட் கலரையும் ஆட் பண்ணுவாங்க. இதை எல்லாத்தையுமே ஹெவி டோ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வால்கனைஸ்ட் வெஜிடபிள் ஆயில், ரெகுலர் வெஜிடபிள் ஆயில், கால்சியம் கார்பனேட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுவாங்க. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரோலா எடுத்து ஹாஃப் அ டே அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு எந்த திக்னஸ்ல ரப்பர் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ரப்பர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துருவாங்க. இப்ப இந்த ரப்பர் ஷீட்டை ஸ்டீம் ஹீட்டட் பிரஸ்ல 20 நிமிஷம் 163 டிகிரி ஹீட்ல வைப்பாங்க. இந்த பிரஷர்னால ரப்பர் அழுத்தி பிடிச்சுக்கும். அதே மாதிரி அதுல கொடுக்குற ஹீட்னால அது ரொம்ப ஹார்டா மாறிடும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ரப்பர் எல்லாம் எடுத்து கோல்டு வாட்டர்ல டிப் பண்ணி வச்சிருவாங்க.
இதனால அதோட கியூரிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல கோல்ட் வாட்டர்ல டிப் பண்ணி வச்ச பெரிய ரப்பர் ஷீட்டை எடுத்து ஒரு மிஷின்ல வைப்பாங்க. அந்த மிஷின் ரப்பர் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துரும். இப்போ இந்த ரப்பர் எல்லாத்தையுமே ஒரு பேரல்ல போட்டு அது ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் பவுடரையும் போட்டு ஒரு 3 to 5 மணி நேரம் அந்த பேரலை சுத்த விடுவாங்க. இப்படி பண்ணும்போது ஷார்ப்பா இருக்கிற எட்ஜ் எல்லாமே ரவுண்ட் எட்ஜா மாறிடும். ஃபைனலா இந்த ரப்பர் மேல கம்பெனி பேரையும் மாடல் நம்பரையும் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பக்காவை பேக் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ நாம பார்த்த இந்த ப்ராசஸ்ல தான் எல்லா எரேசரும் செய்யறாங்க. ரப்பர் ஒயிட் கலரா வேணும்னா டைட்டானியம் ஆக்சைடும் ஜிங்க் ஆக்சைடும் சேர்ப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆர்கானிக் டையை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைச்ச கலர் நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்ல, எரேசர்ல ஸ்மெல் வேணாம்னா அப்படியே விட்டுறலாம். ஆனா ஸ்மெல் வேணும்னா கண்டிப்பா அதுல ஆர்டிபிஷியல் எசன்ஸ் சேர்ப்பாங்க. மற்றபடி எரேசர் மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். நேச்சுரல் ரப்பரை ரப்பர் பிளான்ட்ல இருந்து எடுக்கிற லேட்டெக்ஸ்ல தான் செய்யறாங்க. இந்த லேட்டெக்ஸ் பார்க்கிறதுக்கு ஃபுல்லா ஒயிட் கலர்ல பால் மாதிரியே இருக்கும். இதை எடுக்கிறதுக்கு ரப்பர் மரத்துல சின்னதா ஒரு கீறல் போடுவாங்க. இந்த கீறல் போட்ட உடனே பொறுமையா மரத்துக்குள்ள இருக்க பால் வெளியில வந்து கீழே வச்சிருக்க பாத்திரத்துல ஸ்டோர் ஆயிடும். இதே மாதிரி அந்த இடத்துல இருக்க எல்லா மரத்திலயும் சீவி விடுவாங்க. அதே மாதிரி எல்லா மரத்துல இருக்க பாலும் கீழே இருக்க பாத்திரத்துல ஸ்டோர் ஆயிடும். இந்த லேட்டெக்ஸ் பார்க்கிறதுக்கு வெள்ளை கலர்ல பால் மாதிரியே இருக்கும்னு சொன்னல, இத கொஞ்சம் ஹார்டன் பண்றதுக்காக இது கூட ஃபார்மிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. இதனால சில மணி நேரத்துல ஒயிட் கலர் லிக்விடா இருந்தது பன்னீர் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ரோலர் மிஷின்ல போட்டு பொறுமையா பிரஸ் பண்ணுவாங்க. இப்படி பிரஸ் பண்ணும்போது அதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியில வந்து அந்த ரப்பர் மட்டும் ஸ்ட்ரெச் ஆயிடும். இந்த மாதிரி அதுல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அது ரப்பர் ஷீட்டா மாறிடும். ஆனா இதை இப்படியே விடாம இதுக்கு மேல ஒரு மார்க்க போட்டு ஷீட்டை நல்லா காய விடுவாங்க. இந்த ஷீட் காய காய தான் இதோட தரம் என்னன்னே தெரியும். அதுக்கப்புறம் தரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு இதை மார்க்கெட்ல வித்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.